பக்திமயமாக ஆரம்பிக்கிற வீடியோவை அப்படி இல்லை காலைல எப்போ ஏற்றுறது தான். இது வந்து சரவணா ஐடியாவில் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளவு? அது 105 ரூபா தான். சரி ஒன்று வாங்கி ட்ரையல் பார்ப்போன்னு தான் வாங்கினேன். அது என்ன சாம்பிராணி உள்ள வச்சுருக்க? கம்ப்யூட்டர் ஊற்றி. இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த தக்காளி பஜ்ஜி தான் பண்ண போகிறோம். தக்காளி பஜ்ஜி பண்ணிட்டு முட்டை பண்ண போகிறோம். இந்த தக்காளி பஜ்ஜிக்கு வந்து என்னென்னா ரொம்ப ஈஸியான ஃபுட்டுங்க இது. இது ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டு நம்ம கடகடன்னு வேலைக்கு போயிடலாம். நம்ம வந்து அது வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். பூண்டு உரிச்சு போட்டுக்கலாம். தக்காளி பஜ்ஜின்னா இந்த வாழைக்காய் பஜ்ஜி அந்த மாதிரியா? இல்லை, தக்காளி பஜ்ஜின்னா இது வந்து எப்படின்னா இது ரொம்ப ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷல். இது தக்காளி பஜ்ஜி இருந்துட்டால் போதும், அவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் நல்லா உரப்பாக வைப்பாங்க. இந்த ரெசிபி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, ஆனால் எனக்கு பிடிக்கும். ஆனால் காரம் நல்லாயிருக்கும். நான் காரம் கொஞ்சம் இங்கே கம்மியாக தான் செய்வேன், ஏன்னா எங்கள் வீட்டுக்காரெலாம் கொஞ்சம் காரம் சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா. என் பையனுக்கு காரமே பிடிக்காது. ஒரு 2 இந்த மாதிரி பூண்டு 2 போட்டுக்கோங்க. நான் வந்து இது வந்து 3 பேருக்கு தான் செய்கிறேன், 4 பேருக்கு செய்யலை. என் பையன் நைட்டு தான் வருவான், காலேஜ் போயிருக்கான். இன்றைக்கி சாட்டர்டே கூட காலேஜ் அவனுக்கு பார்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து இது ஒரு 1/4 கிலோ வெங்காயங்க. தக்காளி பஜ்ஜிக்கு சைடிஷ் என்ன நல்லாயிருக்கும்? தக்காளி பஜ்ஜிக்கு சைடிஷ் வந்து முட்டை வறுவல் தான் சூப்பராக இருக்கும். வெஜிடேரியனில் வாழைக்காய் வறுவல், கருணக்கிழங்கு வறுவல். நேற்று கருணக்கிழங்கு செஞ்சதுனால இன்றைக்கி நான் அதை பற்றி யோசிக்கலை. கருணக்கிழங்கு நேற்று வந்து எப்படின்னா மசாலா தடவி வறுத்து செஞ்சேன். அதை வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன் என் பையனுக்கு. அடுத்த நாள் காலேஜ் இருக்குதுன்னு சொன்னான்ல, அதனால் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன். அவனுக்கு இன்றைக்கி காலையில் வந்து சாம்பார் சாதமும் வாழைக்காய் வறுவலும் கொடுத்துட்டேன். கருணக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு வாழைக்காய் வறுவல் கொடுத்தியோ? சாரி, அப்படி எடுத்து வச்சு கொடுக்கலாமா ஃப்ரிட்ஜில்? மசாலா தடவி தானே வைக்கிறோம் நம்ம. வந்து பொரிச்சு கொடுத்துட்டேன். பொரிச்சு கொடுத்துட்டேன். ஓகே ஓகே. தக்காளி வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாதம் வச்சுக்கலாம். சாதம் இது மாற்றிட்டியோ? இது 4 பேருக்கு செஞ்சுட்டு இருந்தேன் சாப்பாடு அந்த குண்டானில். நைட் வரைக்கும் சாப்பாடு சாப்பிட வேண்டியதாக இருக்குது, அதான் தலைவலிக்குது எனக்கு. நீந்து போச்சுன்னா நைட்டு வர சாப்பிடும். அதனால சரி 2 டம்ளர் வச்சோம். 2 டம்ளர் எப்போவுமே வந்து 3 டம்ளர் வைப்பேன், இப்போ 2 டம்ளர் தான் வைக்கிறேன். இது டப்பு டப்புன்னு செய்கிற சமையல் தான். இது எவ்வளோ நேரத்தில் செய்யலாம்? இந்த குழம்பு ஒரு 15 நிமிஷத்துக்கு செஞ்சிடலாம், 20 நிமிஷம் மினிமம். தக்காளி போட்டுக்கலாம். இதிலே போட்டு அப்படியே குக்கரில் வச்சுருங்க. இது ஒரு 1/4 கிலோ வெங்காயம் தான் இருக்கும் உங்களுக்கு, நிறைய வெங்காயம் கிடையாது. தக்காளி தான் கொஞ்சம் நிறைய போடணும். தக்காளி எத்தனை போட்டால்? 1/2 கிலோ. 1/2 கிலோ தக்காளி. இதுவும் 4ஆவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், குக்கரில் தானே என்ன? ஆமாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 15 மிளகாய். நீட்டு மிளகான்றதுனால 15. இதுவே குண்டு மிளகாய் போட்டிங்கன்னா 7 மிளகாய் போட்டால் போதும், ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும். இது வந்து காரம் இருக்காது உங்களுக்கு. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கே தக்காளி பஜ்ஜின்னு பேர் இருந்துச்சு. கட்டியாக இருக்கிறதுனால பஜ்ஜி. முட்டை என்ன செய்ய? முட்டை அவிச்சிட்டு வறுத்துற வேண்டியது தான். இதுக்கு சிக்கன் கிரேவி கூட நல்லாயிருக்கும். என்ன தொட்டுக்கு கேட்டீங்களா? இதில் கொஞ்சம் உப்பு. காலையில் என்ன தோசை சாப்பிடு? இல்லை, கார்ன்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்றேன். கால் சுட வைக்கணுமே இடம் இல்லையா? ஏன் இறக்கிட்டேன்? இதோ காலைல டிஃபனுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்லான்னு லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். தக்காளி பஜ்ஜி வேறு வைக்கிறேன்னா வேறு எந்த டிஃபனும் என்னால் சாப்பிட முடியாது. கொஞ்சம் இதில் சுகர் போட்டுக்கலாம். இது வந்து எமர்ஜென்சிக்கு சாப்பிட்றது, சும்மா அதாவது வெறும் வயிறோடு இருக்கக்கூடாது பெண்கள், மெயினாக தான். கார்னில் இது எனக்கு இந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கும். என்ன சாப்பிட போகிறேன். ஆறணும்ல அது சூடாக சாப்பிட்டது நல்லா. சைடில் புகை பயங்கரமாக போகுது. இது பேர் என்ன? கார்ன்ஃப்ளெக்ஸ். இந்த ஃப்ளெக்ஸ் தானே வராது நம்மளுக்கு. கார்ன்ஃப்ளெக்ஸா? ஃப்ளெக்ஸ் அது தர காம்ப்ளெக்ஸா? கார்ன்ஃப்ளெக்ஸ்.
2 விசில். ஆமாம், அவ்வளோதான். ஃப்ரிட்ஜ் டூர் வந்து கேட்டிருக்கீங்க. ஃப்ரிட்ஜ் டூர் எப்போ போடுறதுன்னு தெரில. இப்போவே போட்டுடலாம் அந்த வீடியோலையே சேர்த்து. ஃப்ரிட்ஜ் டூர் ஒன்றுமே கிடையாதுங்க. ஃப்ரிட்ஜ் டூர் பாருங்க, இதான் என்னோட ஃப்ரிட்ஜு. அதில் ஒன்றுமே இருக்காது. இதில் என்ன இருக்கும் எல்லாமே இருக்குது ஃப்ரிட்ஜு பாருங்க. இதில் முருங்கைக்காய் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து வேர்க்கடலை இருக்குது. இது வந்து வெல்லம் இருக்குது, பால் இருக்குது. மேலே ஃப்ரீசரில் வந்து இந்த பருப்பு ஐட்டம் இதெல்லாம் வச்சுருப்பேன் எப்போவுமே. நிறைய பேர் கேட்டுட்டீங்க மளிகை ஜாமான் உள்ளே வைக்கலாமான்ட்டு, கிராசரி ஐட்டம்லாம். மளிகை ஜாமான் வைக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரிட்ஜே வாங்கினது நான். இந்த பருப்புலாம் வந்து நம்ம எப்படி வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி தான் செய்வோமா நம்ம. அதுக்கு நம்ம இந்த டப்பாவில் போட்டு இப்படி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ரவெல்லாம் வந்து பூச்சி உடனே வந்துடும் உங்களுக்கு. அதனால தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். மேலே இருக்கிறது எல்லாமே ஃப்ரீசர். ஆமாம், ஃப்ரீசரில் வைக்கிறது இது. அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை பயிரெலாம் வந்து பூச்சி வந்துடும் உடனே நம்மளுக்கு. இந்த அரிசி மாவில் கண்டிப்பாக பூச்சி வந்துடும், அதனால அது இருக்குது. மீதி ஒன்றும் இல்லை. மெயினாக நிறைய பேர் காலி பாக்கெட்டெல்லாம் எதுக்கு இருக்குது? மெயினாக நிறைய பேர் நான்வெஜ் வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. நான்வெஜ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் நான்வெஜ்ஜு வைக்கலை, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம தேவைன்னா வாங்கிக்கிறோம். அதாவது இது ஃப்ரிட்ஜு வாங்கும் போதே வந்து அவர் என்ன சொன்னார், டெமோக்கு வந்தவர் வந்து இந்த ஃப்ரிட்ஜு வந்து இந்த இடத்துல வந்து எதுவும் ஊற்றாமல் பார்த்துக்குங்க, இது உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சு இதில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கீழே சிந்தாது, ஊற்றாது, எதுவும் செய்யாது. இது ஐஸ் பாக்ஸ். ஆமாம், ஐஸ்லாம் வைக்கவே மாட்டோம். என்றைக்காவது தேவைன்னா தான் ஐஸ் வைக்கிறது. ஐஸே இல்லை, ஐஸே இருக்குது. வேறு எதுக்கு ஃப்ரிட்ஜு? இதுக்கு தானே மளிகை ஜாமான். இந்த சாமான் கொஞ்சோண்டு சேமியா. வேற ஒன்றும் இல்லை. மீன் மேக்கரா? கரெக்டாக சொல்கிறேன்னா மீல் மேக்கர். இது வந்து மீல் மேக்கருங்க. இது அவசரத்தில் வந்து மீன் மேக்கர்னு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கசகசா பத்திரமா எடுத்து வைக்கிறேன் நான். தெரியாமல் எடுத்து வைக்கிறேன், உனக்கே தெரியல இருக்குது. அப்புறம் எப்படி ஃப்ரிட்ஜ்? அதுக்கப்புறம் கீழ் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது நைட்டு உடச்சிது சட்னிக்காக. முட்டை இன்னும் எடுத்து தேங்காய். ஆமாம். அப்புறம் சீஸ் கொஞ்சம், இது வந்து பட்டர் கொஞ்சம், அதுக்கப்புறம் சோம்பு, இது வந்து கஸ்தூரி மஞ்சள் மூஞ்சில் போகிறதுக்கு, இது வந்து வெந்தயத்தூள். இது அன்றைக்கி வெந்தய குழம்பு வச்சோம்ல, எடுத்து வச்சுருக்கேன், குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரெட் இருக்குது. ப்ரெட்டு எப்போவுமே ஷெல்லின் வந்து ஜாம் வச்சு சாப்பிடுவா. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கும், உங்களுக்கே தெரியும். இது வந்து காலி பாட்டில். அது அங்கே எங்கேயாவது வச்சா உடஞ்சி போகுது, அதனால். இது வந்து என்ன பாட்டில்னு கேட்டிங்கல்ல, இது வந்து காப்பித்தூள் பாட்டில் தாங்க. நான் இந்த காஃபி தான் குடிப்பேன் நான். இந்த காப்பித்தூள் இந்த பாட்டிலுக்காகவே இந்த காப்பித்தூள் இப்படி வாங்கினேன். இது டொமேட்டோ சாஸு, இதுவும் இதெல்லாம் காலி. அதுக்கப்புறம் இது சோயா சாஸு, இதெல்லாம் யூஸே கிடையாது, என்றைக்காவது ஒரு நாள் தான் யூஸு. இது உங்களுக்கே தெரியுமே, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் அரிசி மாவு. இது வந்து பருப்பு பொடி. இது வந்து காப்பித்தூள், ஃபில்டர் காப்பித்தூள். காப்பித்தூள் உள்ளதா இப்பயா? ரொம்ப நாளாக வெளியவே இருக்குது, அதனால எடுத்து உள்ள வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வாங்க. முட்டை வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்துடும். இதில் வந்து நம்ம தண்ணியை மட்டும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மக்கிட்ட பருப்பு சட்டி இருந்ததுன்னா பருப்பு சட்டியில் போட்டு கிண்டிக்கலாம். ஏன்னா எங்கிட்ட பருப்பு சட்டி இல்லை. இது ஆறட்டும் கொஞ்சம் நேரம். வாங்க அந்த ஃப்ரிட்ஜை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து தயிர். தயிர் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். இது வந்து கருப்பெட்டி காப்பி போட, சத்து மாவில் போட, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மைதா மாவு. இது வந்து கடலைப்பருப்பு. இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே வச்சேன். இப்போ இடம் ஒன்று காலி ஆயிடுச்சு, அதனால இதை வச்சிடலாம். எங்கே காலி ஆன மாதிரி தெரியல, இங்கே இருக்கு. அவ்வளோதான். இது வந்து டேட்ஸு. நேரம் கிடைக்கும் போது ஒன்று ஒன்று வாயில் போட்டுக்கிறதுக்கு. கீழே வந்து இது வந்து கருவேப்பிலை காலி. இன்றைக்கி சாட்டர்டே, அவ்வளோதான், எண்டுக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு கீரைங்க. இது என்ன கீரை தெரியுமா? இது துப்தி கீரைன்னு சொல்லிட்டு, கரெக்டாக சொல்கிறதான்னு தெரில பேர். துத்திக்கீரை. இலை வந்து இப்படி இருக்கும். இந்த துத்திக்கீரை வந்து எதுக்குன்னா, இந்த என்ன உடம்பு வந்து
குளிர்ச்சியாக்கும் இந்த துத்திக்கீரை. நம்ம வந்து ரெகுலராக சேர்த்துக்கல, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. இது வந்து இந்த மூளை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம், இது ரொம்ப நல்லது. இதான உடம்பு குளிர்ச்சிக்கு. நான் ஏன்னா மிஷினில் உட்காடுறேன் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் சூடாகிடும் உடம்பு. கொஞ்சம் இந்த கீரைலாம் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லது. இது வந்து நேற்று வச்ச ரசம், நான் இப்போ எடுத்து சுட பண்ணிவிடுவேன் தான் சாப்பாட்டுக்கு. இது வந்து கொஞ்சமாக பால், லாஸ்ட் பாலா, சரி தயிருக்கு அப்படியே கொதிக்க வச்சு உர ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் இங்கே கீழே காயெல்லாம் காலி. காயெல்லாம் அப்படி கொட்டி தான் போடுங்க. இல்லை, இது எமர்ஜென்சிக்கு வாங்கி வந்து நேற்று வாங்கி வந்து போட்டேன் அப்படியே. ஏன்னா காயெல்லாம் காலி, இதை வச்சு ஏதாவது டிஷ்ஷு செய்யலான்ட்டு. என்ன செய்யலான்னு சொல்லி நிறைய பேர் நான் பீஸா செஞ்சதுலேருந்து பசங்க நிறைய பேர் என் ஃப்ரெண்டோட பசங்களாம் கேட்குறாங்க. அதனால் பீஸா செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜு வந்து எப்பவுமே இப்படி தாங்க இருக்கும், எனக்கு நீட்டாக தான் இருக்கும். நான் அப்பப்போ தொடச்சி விட்டுருவேன். நான் ஒரு டைமில் இந்த ஃபங்க்ஷன் டைமில் அப்போ ஒன்றா வந்து நிறைய டம்ப் பண்ணி வைப்போமா உள்ள, அப்போ நிறைய பொருளுங்க இருக்கும். நான் அதிகபட்சமாக நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு நான் வந்து எதுவும் வைக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். காலி ஆகிடும். குழம்பெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியுமே, உங்களுக்கு தான். இருந்ததுன்னா மத்தியானம் குழம்புக்கு காலைல அப்படியே நைட் சாப்பிட்ருவோம். இதை வந்து நைஸாலாம் அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும். நான் அரைச்சி முடிச்ச போய் காட்டுறேன் பாருங்க. அந்த பிளெண்டர் இல்லைன்னா என்ன பண்ணணும் சொல்லு. பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கலாமா? மிக்சியில் அரைச்சா ரொம்ப நைஸ் ஆகிடுமே. ரொம்ப நைஸாலாம் அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது சாப்பிட. இது தெலுங்குக்காரங்களாம் இதை வச்சாங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வந்து இப்படி கட்டியாக சாப்பிட்றதுல சாப்பிட்லாம். நம்ம அளவுக்கு. ஆமாம், நம்ம இப்போ இதில் எல்லாமே போட்டுட்டோம், நம்ம ஊற்றிக்கலாம். அதே வேஸ்ட் பண்ண பிடிக்கல. ஆமாம், வேஸ்ட் பண்ண தோணலை. உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் நல்லா சுள்ளுணுங்குது. இதற்கு வந்து சின்ன குண்டான் போதும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து சமையல் எண்ணெயும் ஊற்றி தாளிக்கலாம், இல்லைன்னா ஊர்லேருந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து அது மாதிரி இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் தாளிக்கலாம். அதே ஊர்லேருந்து வரணுமா தேங்காய் எண்ணெய்? 2 டீஸ்பூன் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய்லாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். மொத்தமாக சாய்ச்சி ஊற்றிடாதீங்க, மேலே பெருசிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஆமாம், அது அடங்கினதுக்கு அப்புறமாட்டு ஃபுல்லாக ஊற்றிக்கிறோம். அப்போ உடனே வந்து அப்படி ஊற்றுனீங்கன்னா தாளிக்கும் போதே மேலெல்லாம் பட்டுரும். எல்லாமே போட்டாச்சு. அதில் வெந்துருச்சு சாப்பாடு. இது கொதிக்கணுமா? ஆமாம் ஆமாம், லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஆமாம், முடிச்சிடலாம். மீன் வறுக்கணும். ஐயோ கடவுளே, மீன்லேயே இருக்கு. முட்டை வறுக்கணும். சனிக்கிழமை மீன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றக்கூடாது. அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இது அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஒரு மிளகாத்தூளா? இல்லை, குழம்பு மிளகாத்தூள் தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த முட்டைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி 2 வெட்டிக்கலாம், இல்லை வெட்டாமல் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் வெட்டி செய்யும் போது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா வந்து ஊறுமா உள்ள, நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், இதில் வந்து முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை வந்து இப்படி போடுங்க. படுக்க வச்சுட்டேன், கமத்தி போட்டாச்சு. நல்லா இருக்கும். இதுவும் ஆந்திரா ஸ்டைலா? ஆமாம், இது எல்லாமே ஆந்திரா ஸ்டைல் தான். அவ்வளோதான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.
அதுவும் இந்த முட்டை வந்து இந்த கரு இருக்குல்லங்க, இது வந்து இந்த மசாலாவில் வந்து கீழெல்லாம் விழும். அதை எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சது, ஆஃப் பண்ணிடலாம். 4 பாத்திரம் இருக்குது. தயிர் சாப்பிடலாங்க. தயிர் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணியாச்சு ஃபுல்லாத்தையும். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால சிம்பிள் தான். இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த ரெசிபி இன்றைக்கி நான் போட்டாச்சு. நான் நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.